character, knowledge, confidence. S.R.K Higher Secondary School, Karikalampakkam. I love my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸை பற்றி பார்க்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் இப்போ 2 செட்ஸ் கொடுத்து வச்சு பார்த்தாச்சு. இப்போ 3 செட்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? நான் எம்டி செட்ஸ். தென் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரிப்ளெட்ஸ்னாலே 3 இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ட்ரிப்ளெட்ஸ் வி கிவன் அபோவ் கிவன் பை என்ன கொடுத்துருக்காங்க? A cross B cross C, A, B, C ஃபார் ஆல். A வந்து ஏல இருக்கும், B வந்து பியில் இருக்கும், C வந்து சியில் இருக்கும். இதுதான் கண்டிஷன். இப்போ 3 செட்ஸ் அண்டர் என்னது இல்லுஸ்ட்ரேஷன் ஃபார் ஜாமெட்ரிக்கலாக ஃபஸ்ட்டு 0 கூட 0, 0,1. அடுத்தது 1க்கு 0, 1,1. இப்படி கூட மல்டிப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெப்ரசன்டிங் A cross B இஸ் த XY பிளேனில் வி கெட் த பிக்சர் இன் ஏ கிவன். இது 2, அதாவது என்னது 2 செட்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. அப்போ 2 செட்ஸை ப்ரொவைட் பண்ணுறது வில் பி பிளாட். அதே போல் நீங்கள் கிவன் ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. 2 ஃபிகர் என்னது மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு? 1 2 3 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கான். இது 2 டைமென்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறது. 2 டைமென்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் XY பிளேன்னு சொல்லுவாங்க. அதுவே எனக்கு 3 செட்ஸ் கொடுத்துருந்தானா இட் இஸ் எ 3 டைமென்ஷன் ஃபிகர். அப்போ இட் இஸ் எ கியூபாய்ட் ஷேப்பில் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். அது தட் இஸ் மீன் ஃபார் கியூப். அது 3 டைமென்ஷன்ஸில் அதே சேம் தான் கிராஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்படி சார் இதை கிராஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனாக்கா ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் பண்ணது இங்கே எனக்கு இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கூட கார்ட்டீசியன் பண்ண போகிறோம். அப்போ 0,0,0, 0,0,1 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 0,1,0, 0,1,1. அடுத்தது 1,0,0, அடுத்து 1,0,1. இந்த ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1,0, 1,1,1 எல்லாத்தையும் எனக்கு பாயிண்ட்ஸாக கிடச்சிரும். அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் பிளாட் பண்ணிங்கனாக்கா எனக்கு 3 டைமென்ஷனில் ஒரு க்யூப் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்ட் எ வெர்டிசஸ் A cross B இருந்துச்சுனாக்கா ரெப்ரசன்ட் எ ஸ்கொயர் இன் எ 2 டைமென்ஷன். அதே A cross B cross C இருந்துச்சுன்னா ரெப்ரசன்ட் வெர்டிசஸ் ஆஃப் எ கியூப் இன் த 3 டைமென்ஷன் சொல்லிக்கலாம். இது 1 மார்க்கில் கேட்குறதுக்கும் பாசிபிள். நோட்டில் ஒன்று சொல்லியிருக்காங்க. இன் ஜென்ரல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 non-empty sets provides a shape in a 2 dimension and the Cartesian product of 3 non-empty sets provide an object in a 3 dimension. இது 2 non-empty sets இருந்துச்சுன்னா 2 டைமென்ஷனில் வரும். 3 non-empty sets இருந்துச்சுன்னா 3 டைமென்ஷனில் வந்துடும். இதுதான் நம்ம பார்க்க இந்த டாப்பிக்கில். இப்போ ஒரு எக்ஸசைஸ் அதாவது என்னது நம்ம பார்த்ததில் சாப்டர்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு பேஜஸ் வைஸ்லாமும் அதனுடைய டாபிக்ஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். உங்கள் கையில் புக்கை எடுத்துக்கோங்க. புக்கில் எல்லா பேஜ் அதாவது லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்னது வீடியோ சப்போஸ் கிளியராக இல்லைனாலும் நீங்கள் புக்ஸில் ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு என்னது ஆடியோ கிளியராக இருக்கும். நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்து அதே டாபிக் வைஸில் இருக்கிறது தான் எக்ஸசைஸ் சம்ஸ். இதை நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் புரியலன்னா கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள், அதை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே இது ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த டாபிக் வைஸில் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே
புரிஞ்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கோட நேமே பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரையும் என்ன பார்த்தோன்னா அதுக்கு ரிலேஷனுக்கு நம்ம என்னெல்லாம் வழி ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகிறதுக்கு என்ன தேவைப்படுமோ அதை தான் பற்றி பார்த்தோம். அதுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் ரிலேஷனுக்குள்ளார என்ட்ராக முடியும். அப்போ வில் பி கன்சிடர் ரிலேஷன் நான் டாப்பிக்கில் எடுக்கும்போது many day to day occurrences involve two objects that are connected with each other by some rule of correspondence. We say that the two objects are related under the specified rule. How shall we represent it? We are some example ஓட கொடுத்துக்கலாம். எப்படி நம்ம ரிலேஷனை கன்சிடர் பண்ணுறது? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி ரிலேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்றதை சம் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப்பு இங்கே எக்ஸ்பிரஷன் யூஸிங் த சிம்பிள் ஆர். ரிலேஷனுக்கு சிம்பிள் நோட்டேஷன் ஆர்ன்னு சொல்லுவாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்டர் பேர்லேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ டெல்லி, புது டெல்லி. அப்போ நமக்கு இந்தியாவுடைய இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குன்றதுனால தான் இதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் கேபிட்டல். அப்போ தேர்ஃபோர் நியூ டெல்லி ஆர் இந்தியா இட் இஸ் எ ரிலேஷன் சொல்லிக்கலாம். இதை ஆர்டர் பேஸில் ரைட் பண்ணும்போது நியூ டெல்லி கமா இந்தியா. இது அதே போல் லைன் ஏபின்றது ஒரு லைன், ஏபின்ற லைன் செக்மெண்ட் அண்ட் is perpendicular to the line xy. இது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா xyக்கு பர்பண்டிகுலர், x இது y. xy என்ற லைனுக்கு நம்பர் சொல்லக்கூடாது. நெகட்டிவில் எது ஸ்மாலராக இருக்கோ அதுதான் பிக்கர் நம்பர். அப்போ -1 இஸ் ரிலேஷன் டு -5, அது -1, -5 சொல்லிக்கலாம். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள், L is a line of symmetry for triangle PQR. L is a relation triangle PQR. அப்போ L, triangle PQRன்னு சொல்லிக்கலாம். இதுதான் உனக்கு பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ், ரிலேஷன்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இங்கே கீழே கொடுத்துருக்கோங்க பேர். இப்போ எப்படி ரிலேட்டட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஹவ் ஆர் நியூஸ் ஆஃப் இந்தியா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரிலேஷன்ஸை அதிலேருந்து நம்ம கொண்டு வரலாம். இதெல்லாம் நமக்கு மேஜராக நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதை வச்சு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுலேருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி ரிலேஷனை ஃப்ரேம் பண்ணலான்றதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ when we wish to specify particular relation providing only one order pair, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் ஆஃப் இந்தியாவை மட்டும் எடுத்து will be right on the term. One order pair சொன்னால நியூ டெல்லி இந்தியா it may not be particularly helpful if we ask the relation in the following set of order pairs. நியூ டெல்லி இந்தியா, Washington, USA, Beijing, China, London, UK, Kathmandu, Nepal. Then specifying the relation is easy. இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேஷன்ஸை நான் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இது என்னுடைய கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்கோம். ப்ராக்ரஸ் செக்கில் எனக்கு ப்ராப்ளம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல் பி செக் அபவுட் இன் எ டேர்ம். அதே போல் இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இல்லுஸ்ட்ரேஷன், ஃபோர்த் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் ரூம் அண்ட் ஹைட்ஸ் இன் எ ஃபீட். ஸ்டூடெண்ட்ஸோடைய சீரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் என்னது ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபீட்டில் கொடுக்கும்போது S1 4.5, S2 5.2, S3 5, S4 5.5, S5 5, S6 வந்து பார்த்தீங்கன்னா 5.1. இந்த மாதிரி எனக்கு 10 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலேஷன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? Let us define relations between height of corresponding students. அப்போ கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் சொல்லும்போது ஹைட்ஸ் சொல்லிக்கலாம். அப்போ ரிலேஷன்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோம்? அண்ட் ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாமா? ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஹைட் ஒன் சைடாகவும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் சைடாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஹைட் எடுக்கும்போது 4.5, 4.7, 4.9, 5, 5.1, 5.2. சார் இங்கே எல்லாமே ஆர்டராக கொடுக்கலையே, நீங்கள் மாற்றி எடுத்துருக்கீங்களேன்னு கேட்கலாம். எப்பயுமே ஹைட்ன்றது ஒரு இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இங்கே எது எனக்கு ஹையஸ்ட்டு லோயஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.5, 4.5, 4.7, அடுத்தது 4.9, 5, அடுத்தது 5.1, 5.2. அதுக்கு மேலே எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ இல்லை. அதனால் இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. S1, S2, S3 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதை மென்ஷன் பண்ணிவிட்டு இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஒவ்வொரு இதுலேயும் எனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏரோ டயக்ராமில்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய பிக்சர் ஆஃப் த டேர்ம். இதுதான் ரிலேஷன். ரிலேஷன்னாலே செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் ரைட் பண்ணுறது. ரிலேஷன்னாலே செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டிஃபைன் ரிலேஷன் கொஷின் கேட்பாங்க 2 மார்க்ஸில். let A and B be any two non-empty sets A relation R from A to B. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. என்னென்ன satisfying some specific condition பார்த்தீங்கன்னா x belongs to A is related to y belongs to B through R, then we write as x relation y. X relation y is if and only if condition. x, y belongs to எதில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்லேயே எனக்கு வரணும். அப்படி இருந்துச்சுனாக்கா it is a relation உடைய definition is complete. What is mean for domain? Domain means the relation or first set எனக்கு என்ன இருக்கோ அதான் என்னுடைய domain. எனக்கு ஏன்ற செட்டில் x belongs to ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா it is a domain of the elements. For example, for some y belongs to b ன்னு கொடுப்பாங்க. What is mean for codomain? Codomain means the codomain of the relation R is B. செகண்டாக வர்றது in a coordinates of the termsல செகண்டாக வர்றது எல்லாமே எனக்கு கோடோமைன் சொல்லுவாங்க. அண்ட் ரேஞ்ச், வாட் இஸ் மீன் ஃபார் ரேஞ்ச்? ரேஞ்சுன்னும் போது இங்கே எனக்கு வேல்யூ அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் என்னுடைய ரேஞ்ச். இப்போ பி செட்டில் y belongs to B, x relation y for some x belongs to ஏவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் டிசை ரிலேஷன் ரேஞ்சை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். That is, from those definitions we note the domain of codomain of R equal to B and range of R subset of B ன்னு சொல்லிக்கலாம். இப்போ இதற்கு உண்டான illustration definitions பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு illustration கொடுத்துருக்காங்க. let A equal to 1 2 3 4 5 and B, let A equal to 1 2 3 4 5 and B equal to மதி, அருள், ஜான். 4 நம்பர்ஸ் என்னது, இங்கே 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரிலேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? செட் ஏ எடுத்துக்கலாம், செட் பின்னு எடுத்துக்கலாம். these கேன் பி ரெப்ரசன்ட் an arrow diagram. arrow diagramல மென்ஷன் பண்ணலாம். அப்போ arrow diagramல மென்ஷன் பண்ணும்போது then the domain of R 1 2 3 4 ரிலேஷனில் எனக்கு எது மேப்பிங் ஆகிருக்குன்னா 4 வந்து தான் மேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 வந்து மதி அண்ட் 4 ஆல்சோ மதி, 2 வந்து அருள், 3 வந்து ஜான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண ஃபிகரை வச்சு தான் இங்கே நம்பர் டொமைன் ஆஃப் ஆரும் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆரும் மென்ஷன் பண்ண முடியும். அப்போ டொமைன் ஆஃப் ஆருன்னும் போது 1 2 3 4 இதில் 5 நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் ஆருன்னும் போது இது எங்கெந்த இதில் மேப்பிங் ஆகிருக்கோ அதுதான் என்னுடைய ரேஞ்ச். எல்லா இங்கே கோடமையில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டு கூடயும் எனக்கு மேப்பிங்கில் இருக்குன்றதுனால இட் இஸ் ஏ ரேஞ்சுன்னு சொல்லிக்கலாம். மதி, அருள், ஜான். த ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு மதி, அருள், ஜான். கோடமைன் ஆஃப் ஆரும் இன்க்ளூடிங். நோட் தட் டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு உண்டான மீனிங் என்னன்னு தெரியுங்களா? அதாவது ப்ராப்பர் சப்செட்னாக்கா என்னுடைய இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே மறுபடியும் எனக்கு வந்துடுச்சுன்னா இட் இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் illustration A equal to and B equal to கொடுத்துட்டு R is a relation defined by is less than condition யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. less than conditionனாக்கா நான் எந்த நம்பருக்கு எடுக்கிறேனோ அது ரிலேஷன்ஸில் less thanல சொல்லணும். அப்போ எப்படி ரிலேஷன்ஸை less thanல சொல்லலாம் பார்க்கலாம். from A to B then 1 relation 4 1 relation 4 1 is less than 4 1 is less than 4 and similarly it is observed that 1 is relation to 8 3 is relation to 4 3 is relation to 8 அதே போல் 5 is relation to 8 and 7 is relation to 8 ன்னு சொல்லிக்கலாம். இப்போ என்னுடைய கண்டிஷன்ஸில் இது எல்லாமே ரிலேஷன்ஸில் ஃபார்ம் பண்ணலாம். 1, 4 1, 8 and next 3, 4 3, 8 5, 8 7, 8. இதில் நீங்கள் கேட்க வேண்டிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3, 5, 4லாம் ஏன் சார் வரல, 5, 4 ஏன் வரலனாக்கா 5 is less than 4 it is possible 5 is less than 4ன்னு சொன்னால் it is a condition is wrong. அப்போ ராங் கண்டிஷன்றதுனால தான் அந்த மாதிரி எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு கண்டிஷன்ஸ்லேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இஸ் லெஸ் தன்ற கண்டிஷன் சொன்னதுனால எந்த இடத்துல எனக்கு லெஸ் தென் யூஸ் பண்ணுவோம் அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி சொல்ல முடியும். இஸ் த இந்த above illustrationல என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. we say that R is a subset of A relation
A Cartesian product B ன்னு சொல்லிக்கலாம். It is a conditions about and also same that என்னன்னா இங்க क्वेश्चंसல கேட்டிருக்காங்க இதெல்லாம் an arrow diagram represent பண்ணி இங்க program particulars வச்சு கொடுத்திருக்காங்க. அந்த programs யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் arrow diagrams numbers of boys and numbers of areas வச்சு particulars townல வச்சு find out பண்றது. இந்த same model type of questions நீங்க வீட்ல observe பண்ணி solve பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரிலேஷனில் பார்க்கும்போது ஒரு நோட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி வர எக்ஸாம்ஸை நீங்களே வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எல்லார் கையிலையுமே புக்ஸ் இருக்கும். புக்ஸை வச்சுட்டு சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அதுக்கு உண்டான மீனிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புக்ஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லிங்க்ஸ் நம்ம ஸ்கூல் மூலமா சில நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இல்லை நீங்கள் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு ஓப்பன் பண்ணிங்கனாலும் புக்ஸோட இது ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் வீட்டிலே உட்காந்துட்டு மொபைல்லே எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிக்கலாம், படிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸுக்கு ஒரு நோட் கண்டிஷன் அண்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான நல்ல ரிலேஷன் பார்த்துட்டு இதனுடைய எக்ஸசைஸை பார்த்தீங்கனாலே இந்த டாப்பிக்கில் ரிலேஷனுடைய மோஸ்ட் ஆஃப் நம்ம பார்ட்டை எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. A relation may be represented algebraically either by roster method or by the set boiler method. அப்போ roster method and set boilerலையும் கொடுப்பாங்க. எப்படி கொடுக்கலான்றது தான் இங்கே நம்ம எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம். An arrow diagram is a visual representation of a relation. Arrow diagramன்றது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு என்னன்னாக்கா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரிலேஷனை. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 1.5 the arrow diagram shows ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. arrow diagram கொடுத்துருக்காங்களா for P and Q. A relation between the set P and Q. Write the relation in 1. First one the set boiler form ரைட் பண்ணுங்க. செகண்ட் வந்து roster form ரைட் பண்ணுங்க. What is the domain and range of R? இதிலே கொஸ்டினில் அவங்களே கேட்டது. இப்போ இது வந்து 2 மார்க்லையும் கேட்பாங்க. இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கும்போது எப்படி ரைட் பண்ண போகிறோன்னா கிவன் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. Pன்றது 5 6 7 8, Qன்றது பார்த்தீங்கன்னா 3 4 5. அப்போ ரெண்டு இதையும் கொடுத்துட்டாங்க. செட் பாய்லரில் ரைட் பண்ண போகிறோம். இப்போ Pன்றது எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. செட் பாய்லர் ஃபார்ம் ஆஃப் ஆர் x, y where y equal to x minus 2, where y is equal to x minus 2, x belongs to P, y belongs to Q. அப்போ நான் x minus 2ன்னு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் பாருங்கள் 5 6 7 8ன்னு இருக்குது. அப்போ அந்த நம்பர்ஸை நான் அதுக்கேற்ற மாதிரி நான் டிஃபைன் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 4 5ன்னு வந்துருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் எப்படி காம்பினேஷன் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு x minus 2. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுன்றது P செட்லேயும் ஒய்ன்றது Q செட்லேயும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எக்ஸுக்கு 5 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 minus 2 is equal to 3. அப்போ y equal to 3ன்றது 3க்கு மேப்பிங் ஆகிருக்கா பாருங்கள். அப்போ therefore condition is satisfied. And also எக்ஸுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா 6 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 6 minus 2 என்ன கிடைக்குன்னா 4. ஒய்க்கு எனக்கு 4 கிடைச்சிருக்கா, மேப்பிங் ஆகிருக்கா. அதே போல் எக்ஸுக்கு வந்து 7 அப்ளை பண்ணும்போது 7 minus 2 5க்கு மேப்பிங் ஆகிருக்கு. அப்போ இது என்னுடைய ரோஸ்டர் ஃபார்ம். இது செட் பாய்லர் ஃபார்மில் ரைட் பண்ணியாச்சு. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரோஸ்டர் ஃபார்ம்னாலும் எனக்கு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னாலே என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் ஆர்டர் பேர்ஸில் ரைட் பண்ண போகிறீங்க. 5, 3 6, 4 7, 5. சார் இங்கே 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு இங்கே மேப்பிங்கே ஆகலை. அப்போ அதை விட்டுடலாம், எழுத தேவையில்லை. ஆர்டர்னால் பேராக ரைட் பண்ணுறது மட்டும்தான். டொமைன் ஆஃப் ஆர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. டொமைன் ஆஃப் ஆரும் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆரும் கேட்டிருக்காங்க. டொமைன் ஆஃப் ஆர்னா ஃபஸ்ட்டு இதில் எது எனக்கு டொமைன் வந்து எலமெண்ட்டோ அதுதான் டொமைன் ஆஃப் ஆர்ன்னு சொல்லிக்கலாம். அப்போ டொமைன் ஆஃப் ஆர் ரேஞ்ச் எனக்கு மேப்பிங் ரிலேஷன்ஸ் எது கூட மேப்பிங்காக இருக்கோ அது மட்டும்தான் டொமைன் ஆஃப் ஆர். கொஷினில் சப்போஸ் டொமைன் மட்டும் கேட்டிருந்தாங்கனாக்கா நீ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணதை வச்சு மட்டும்தான் ஆர் என்னது டொமைன் கேட்டிருக்காங்க. அப்போ 5, 6, 7 இதுக்கு மட்டும்தான் டொமைன் ஆஃப் த எலமெண்ட்ஸில் வரும். அதுவே எனக்கு இந்த இடத்துல ஆர் இந்த ஆஃப் ஆறுன்னு வரலனாக்கா நீங்கள் 5, 6, 7, 8ன்னு கூட எழுதிக்கலாம். இட் இஸ் கால்ட் அபவுட் டொமைன் சொல்லிக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் ஆர்ன்னு சொல்லுவாங்க.
ரேஞ்ச் ஆஃப் ஆர்னும் போது இதில் எங்கே மேப்பிங் ஆகிருக்கோ அது மட்டும்தான் எனக்கு ரேஞ்சுன்னு சொல்லலாம். 3 4 5 தட்ஸ் எனஃப். இது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடலில் இருக்கிற எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் அண்டு நல் ரிலேஷன் இதை நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் கன்சிடர் த ரிலேஷன் ஃபாலோவிங் எக்ஸாம்பிள். சப்போஸ் ஒரு ஏ செட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பி செட்னு கொடுத்துருக்காங்க. ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி இஸ் டிஃபைன் ஆஸ், ஒரு ரிலேஷன் அவங்களே ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. a minus b equal to 8. There is no pair. There is no pair such that a minus b equal to 8. Those R contain no elements and so R is null set. அது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஏவையும் பியும் சப்ராக்ஷன் பண்ணாக்கா என்ன நம்பர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த நம்பரும் எனக்கு கிடைக்கல. நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள். நம்பர்ஸ் ஏதாவது செக் பண்ணும்போது கிடைக்குதுனாக்கா எதுவுமே எனக்கு வரலன்றதுனால தான் R equal to empty. இதுதான் சொன்னோம், நல் செட் ஆர் எம்டி செட்டில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். A relation which contains no elements is called a null relation. ஒரு ரிலேஷனை நல் ரிலேஷனாக கேட்டாங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து நீங்கள் ரைட் பண்ணாலும் இதுக்கு 2 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு டூ யூ நோ ஒன்று கண்டிஷன். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, n of a equal to p, n of b equal to q. 2 எலமெண்ட்ஸோடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்டினாலிட்டியில் சொல்லிட்டாங்க. தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், அப்போ டோட்டலாக எத்தனை ரிலேஷன்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் between a and b is 2 power pq. 2 power pqன்ற ஆர்டரில் எனக்கு ரிலேஷன்ஸு ஃப்ரேம் ஆகும். இது புரியுதுங்களா? பாருங்கள், இதை பேஸ் மாடலில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸே கிடைக்கும். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ப்ராக்டிஸ் செக்ஷன் எடுக்க தான் இதனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே புரியும். இந்த ப்ராப்ளம்ஸ் மெத்தடில் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸசைஸையும் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதே போல் வீட்டில் நீங்கள் மோர் தென் டைம் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்கனாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுமே இல்லை எல்லாத்துலேயுமே நல்ல மதிப்பெண்களை பெறலாம். அடுத்த டாப்பிக்கில் பார்க்கும்போது ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். Character, knowledge, confidence. S.R.K Higher Secondary School, Karikalampakam. I love my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start them? I love my school, S.R.K. Of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.